அதுதான் நம்ம யோவான்ல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று வாசிக்கிறோம். இப்ப தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனம் மட்டுமா, கிறிஸ்தவர்கள் மட்டுமா, அல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டுமா, இல்லது இந்த ஒரு குறிப்பிட்ட குரூப்பை சேர்ந்தவங்க மட்டுமா அப்படின்னா இல்ல. வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரன் அவர் எனக்காக பலியானார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவன் கெட்டு போகாமல் ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு தேவன் தான் நம்முடைய தேவனாயிருக்கிறார். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு பயந்திருந்து அவருக்கு பிரியமா இருந்து நீதியை செய்கிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாதவராக சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. உடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு பிரியமாக நீதியை செய்கிறவர்களாக உமக்கு பயந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.